இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக அஞ்சப்பர்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இது லஞ்ச் பிரேக்ல. அதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். நான் லஞ்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே தானே? வாங்க சாப்பிடலாம். எதுக்கு அமுல் பேபி இதெல்லாம் பண்ணுற? அது வேற ஒண்ணும் இல்ல. நேத்தே பார்த்தேன் ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம நீங்களா ஒர்க் பண்றத. இனி நான் கரெக்டா லஞ்ச் டைம்க்கு லஞ்சோட வருவேன். நம்ம எல்லாம் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம். ஓகே? என்ன எப்படி இது நமக்கே பத்தாது. இவங்க என்ன சாப்பிட போறாங்க? பார்த்துப்போம். இவனுக்கு அறிவன் ஒண்ணு இருக்கா இல்லையனே தெரியல. வீட்ல இருக்கும்போது கோவப்படுறான், இங்க வந்தா வலிஞ்சு தொலைறான். இவெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல. நாம என்ன நினைச்சாலும் அது கரெக்டா தப்பாவே நடக்குதுல்லம்மா. அரிய கண்டுபிடிப்பது. வண்டி எடு, போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த கன்றாவியெல்லாம் பார்த்தா எனக்கு பிபி ஏறும். ஐயோ வேணாம்மா, வா போயிடலாம். சாப்பிடுங்க. எங்க பாத்து என்னங்க? ஓகே? உன் பொண்டாட்டிக்காக நீ நடந்துக்கிறதெல்லாம் சரியில்லை. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம குடும்ப மானத்தை வாங்காதீங்க. அக்கா, என் ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும்லாம் நீ எனக்கு சொல்லி தராத. அப்புறம் ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் ஒய்ஃப் என்னைக்கும் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினது கிடையாது. சொல்ல போனா போகிறத நம்ம குடும்பமானத்தை நிறைய தடவை காப்பாத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, நானும் கிடையாது, நீங்க தான். அது யோசிச்சு இனிமே எதுவும் வந்தாலும் பேசுங்க. டேய் பிரபு, என்னடா நாங்க ஏன் சொல்றோன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பதில் பேசிட்டு இருக்க? சித்தப்பா, உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. அதான் உங்ககிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றேன். அப்போ நீ பண்றது எல்லாமே சரின்னு சொல்றியா? ஆமாண்டி, அவன் பண்றதுதான் சரி. அவன் பொண்டாட்டிக்கு அவன் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஹெல்ப் பண்றதையெல்லாம் நீ எப்படி தப்புன்னு சொல்லலாம்? நீங்க நினைக்கிறது தான் இந்த வீட்ல நடக்கணும்னு
இன்னொரு வாட்டி யாரும் நினைக்காதீங்க. அவங்க 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 வேலையை பார்த்துட்டு போங்க. பிரபு போ, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. ஓகே மம்மி, குட் நைட். குட் நைட். பைத்தியங்க எல்லாம் பைத்தியம் முடிச்சு அலையுதுங்க. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் எதுவுமே தெரியாம கண்டதை பேசிட்டு இருக்கீங்க. கடுப்பா இருக்கு. இல்ல அமுல் பேபி, இன்னைக்கு அவங்க என்ன பேசினாங்களோ அது ரொம்ப கரெக்டா தான் பேசினாங்க. என்னங்க கரெக்டா பேசுனாங்க? அவங்க என்ன பேசுனா முழுசா தெரியுமா உங்களுக்கு? இனிமே நீ மெக்கானிக் செட்டுக்கு சாப்பாடெல்லாம் எத்தனை வரானா? அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் எங்க எப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு மனுஷங்களே புரிஞ்சுக்க தெரியாது, அவங்க மனசே புரிஞ்சுக்க தெரியாது. அதான் பைத்தியம் மாதிரி எதையாவது பேசிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஆளுங்க பேச்சா இக்னோர் பண்ணிடணுங்க. இல்ல அமுல் பேபி, நான் மறந்ததா அவங்க ஞாபகப்படுத்திக்கிறாங்க. நினைச்சது முடிக்கிறதுக்கு மனசுல 100% வைராகி வரணும். அது கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. இவங்க பேசினது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. இப்ப நீங்க பேசுறது எனக்கு புரியலங்க. உனக்கு புரியாது அமுல் பேபி, எனக்கு புரிஞ்சிச்சு. அது போதும். ஏய் என்ன போடா. போனா சிஸ்டர் கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுக்க சொல்றியா? ஹெல்மெட் போட்டிருக்கேன்னு பாக்குறேன். இல்ல அப்படி மண்டையில அப்படியே கொட்டிடுவேன். அவங்க கையில கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அவன் ஹெல்மெட் போட சொன்னேன். வேற என்னதான் பண்ண சொல்ற? முன்னாடி பாடுறா, சத்யா பைக் நிக்குதா? ஆமா, அவங்களுக்கு தெரியாம அந்த பைக்ல போய் இந்த பணத்தை வச்சுட்டு வா. ஓ இந்தாண்ணா. ஏய் அவங்க குடிச்சிட்டாங்க, இப்ப கிளம்ப போறாங்க. பைக் கிட்ட போறாங்கடா.